ஹலோ கைஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அது இந்த டப்பாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூச்சு கூட ப்ராங்க் பண்ணியிருப்போம். அப்போ வந்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபோனில் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். அவன் எக்ஸைட்லாம் ஆகிட்டான். அன்றைக்கி நீ ப்ராங்க்குன்னு தெரியல. அவன் அதுக்கு ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்ம வார்னிங் மாதிரி எல்லா வீடியோவிலும் நான் இதை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இனிமேல் ஏதாச்சும் பைத்தியம் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன். நாங்கள் வந்துட்டு எங்களோட லைஃப்பில் நாங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறதுனால அவங்களும் இது வந்து நல்ல வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நான் வந்துட்டு இதை வந்து சொல்கிறேன். நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி. ஸோ இந்த வேர்ட்ஸ் யாரும் எடுத்துக்காதீங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இப்போ சூச்சு வரான், நம்ம சொல்லிடலாம். அண்ணா, அது செமையாக இருந்துச்சுண்ணா. டே, அது ப்ராங்க்டா. என்னது விடுகதையா இந்த வாழ்க்கை? என்னண்ணா சொல்கிறீங்க? ப்ராங்கா? ஆமாண்டா, அதுக்குள்ளே 5 ரூபாய் போட்டதும் நாங்கள் தான். ஸோ நான் கூட ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்டேன். சரிடா, அதான் நீ குதறி வச்சுட்டேன்ல நான், அதனால் உனக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. அதுக்குள்ளே நல்லா இருக்குன்னு பாரு. வாவுப்பா, நான் போன வாரம் நம்ம பண்ண மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. இதில் நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 500 rupees சில்ட்ரன் பிளேயிங் டாய் மணி இருக்குது. இதானா, இதை நீ வச்சுக்கோ. அப்புறம் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டூத்பிக் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணும்போது அது ஆஃப் ஆகும்போது சூச்சான் வந்தான். பல்லு குச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அவனை நம்ம வந்து விட்டுலாம். ஆனால் வீடியோவுக்கு வரமாட்டேங்கிறான். எப்படியாச்சும் கூப்பிட்டு அடுத்த வாரம் அவனோட தான் வீடியோ. அப்புறம் வந்து சிக்கி ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கேர்ள், பார்பி கேர்ள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது? இது ஒரு பிளாஸ்டிக் டாய். இதில் இருக்க வீலை கூட காணும். அப்புறம் வந்து சில்ட்ரன் பேயிங் டாய் மணி 200 rupees, மொத்தம் 700 rupees. இது நிஜமாக வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். வாவுப்பா, இது நல்லா இருக்குல்ல. கையில் மாட்டிக்கிறது அது என்னது எனக்கு தெரியல. பட் கையில் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. இல்லை பென்சிலில் இது மாட்டுவாங்களே என்னன்னு தெரில. யூனிகார்ன் 5:10 PM Wednesday. எனக்கு சண்டே. சரி, ஓகே கைஸ், இருக்கட்டும். இது என்னதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சுக்கி மாதிரி ஒரு சோட்டாவியும் இருக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம். இந்த அண்ணா புது கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அதுக்குள்ளே இதெல்லாம் இதுக்குள்ளே தூக்கி போட்டு தந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படி தானடா? ஆமாண்டா. வக்கங்கெட்ட பழப்பு. அப்புறம் வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கச்சா மேங்கோ பைட்டு, அந்த சாக்லேட்டு, அப்புறம் இந்த ஃபேக் மெயிலு. அதில் பார்த்த மாதிரியே தான் இருக்கான். அதில் கொஞ்சம் நல்லா பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல. தந்ததே பெருசு. வாவ், ப்ளெயினாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக் வர வீடியோவில் இதில் ஏதாச்சும் நெயில் பாலிஷ் மாதிரிலாம் அடித்து நம்ம பார்க்கலாம். நெயில் ஆர்ட் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். அப்புறம் வேறு என்னமா இருக்குது? வாவ்ப்பா, 5 rupees காயின். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை போல். இவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசும்போதே அவன் கண்டுபிடிச்சிட்டான் எல்லாம் 5 ரூபா காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிருக்கலாம். பட் நம்ம இந்த வாங்கின இதுவும் வந்துட்டு 5 rupees தான், இதுவும் 5 rupees தான். ரெண்டுத்துலையும் நாங்கள் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் நிறையா வாங்கி காசெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. இந்த 5 rupees நீங்கள் வந்து விட்டுருங்க. இது நம்மளாக தான் போட்டோம். இது வந்து ப்ராங்க் தான். நானே வந்துட்டு ஒத்துக்கிறேன். அது வேறு எதுவும் இல்லை. சூச்சான் அதுதான் போய் வாங்கிட்டு வந்தான். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைக்கு போயிருந்தான்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வர வீடியோ இதில் ஏதாச்சும் நம்ம கிராஃப்ட் மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அந்த பேப்பர் ஃப்ளவர் வீடியோலாம் போட்டு யூடியூப்பில் கூட நான் 4 செஞ்சு போடுறேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன். அதை நான் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதான் சொல்லணும். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். டேய், வீடியோ முடிஞ்சாலும் நீ தாண்டா எல்லாம் க்ளீன் பண்ணுற. நான் எனக்கு கிஃப்ட் தான்ட்டு நீங்களே எப்படி பண்ணுறீங்க? டூத் பீக்கை சூச்சன் இப்போ தந்துட்டு காமிச்சிட்டு ஓடியே போயிட்டான். எங்கே போயிட்டான்னு தெரில. பார்ப்போம். சரி பாய் காய்ஸ்.